ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பாசத்திற்குரிய ஊடக நண்பர்களே, தயலாவரம் தோட்டம் ஊடக நண்பர்களை வழக்கம் போல் அன்போடு பாசத்தோடு வரவேற்கிறது. அதில் வசிக்கின்றன என்றும் போல் உங்களை வரவேற்கிறேன். இது நாம் சந்திக்கிற 39வது வியாழக்கிழமை சந்திப்போம். 39 வியாழக்கிழமை இடையில சில வியாழக்கிழமைகள் நாம் சந்திக்க முடியவில்லை. அந்த வகையில் எல்லாருக்கும் வருத்தமாக கூட இருந்திருக்கிறோம், இடையில சந்திக்க முடியவில்லை என்று. ஆனால் சூழ்நிலை அப்படி நேர்ந்துவிட்டது. இப்பொழுது நாம் ஆரம்பிப்போம். அரசு பள்ளிகளில் ஆங்கில திறனை வளர்க்க லெவல் அப் திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளதை மனமகிழ்வோடு மக்கள் மக்கள் கட்சி வரவேற்கிறது. 6 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு ஆங்கில மொழி புலமையை வளர்த்தெடுக்க தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுள்ள இந்த திட்டத்தை பாராட்டுகிறேன். அதே வேளையில் 1 முதல் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் பயனுறும் வகையில் திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு ஆலோசிக்க வேண்டியது. 2. உரங்களை மொத்தமாக சேகரித்து தன்னகத்தே விவசாயிகளில் சிலர் குவித்து வைத்துக் கொள்வதாக தகவல் கிடைத்துள்ளது. உரத்தட்டுப்பாடு என்று சொல்லி உரங்களை முன்னரே வாங்கி குவிப்பது வேறொரு அபாயத்துக்கு வழிவகுக்கும். இப்படியான சூழல் உருவாகி இருப்பதை அரசு விரைந்து கவனத்தில் கொள்ள வேண்டும். அதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்துகிறேன். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, மற்றும் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இப்போது குறுவை பருவ நெல் சாகுபடி காலம் என்பதால் 5 லட்சத்துக்கு மேலான ஏக்கர்களில் சாகுபடி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் உரத்தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற தகவல் வேகமாக பரவியுள்ளது. தேவையான உரங்கள் வழங்கப்படும் என்று நடுவண் அரசு உறுதி அளித்துள்ள போதிலும் பயிர் சாகுபடி தொடங்குவதற்கு முன்பாகவே விவசாயிகள் உரங்களை மொத்தமாக வாங்கி குவித்து வருவதாக தெரிகிறது. இதிலே அரசு கவனம் செலுத்த வேண்டும். மழைக்காலம் தொடங்கி இருக்கிறது. சாலை பராமரிப்பு என்பது படு மோசமான நிலையில் இப்போதும் இருப்பது விபத்துகளுக்கு வழிவகுக்கும். குன்றும் குழியுமான சாலைகளில் தேங்கி நிற்கக்கூடிய மழை வள நீரை
விபத்துக்கு மழை வெள்ளை நீரே விபத்துக்கு முக்கிய காரணியாக அமைந்துவிடக்கூடும். தலைநகர் சென்னை தான் மற்ற நகரங்கள் பெருநகரங்களை விட மோசமான சாலைகளை கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கொல்கத்தா, மும்பை, டெல்லி போன்ற நகரங்களோடு நெரிசலில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிற சென்னைக்கு மோசமான சாலை அமைப்பு காரணத்தால் விபத்தில் அனைத்து நகரங்களையும் போட்டி களத்தில் பெண்ணே தள்ளிவிடும் அபாயம் இருக்கிறது. நாடு முழுவதும் நடக்கிற மெட்ரோ ரயில் பணிகள், மேம்பால பணிகள் உள்ளிட்ட பல்வேறு திட்டப்பணிகள் காரணமாக நெடுஞ்சாலைகள் அனைத்துமே தங்கள் அடையாளத்தை இழந்திருக்கிறதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும். மழைக்காலமான தற்போது இன்னும் சிக்கலான சூழலை பொது போக்குவரத்து உண்டாக்கிவிடக்கூடாது. சாலைகளில் குவிக்கப்படும் மின்சார வாரிய கேபிள் கூடைகள் மற்றும் கட்டுமான பணிகளின் மிச்சங்கள் மற்றும் இரும்பு துண்டுகள் கூட நகைச்சிடவும் துண்டும் குழியுமான சாலைகளை ஒத்து வேலை செய்யாமல் முழுமையாக அமைக்கவும் அதன் மூலம் விபத்தில்லா மெட்ரோ சென்னையை உருவாக்கவும் அரசை வலியுறுத்துகிறேன். விருதுநகர் பட்டாசு ஆலை விபத்தில் அதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 9 உயர்ந்திருக்கிறது. அது வேலை நிலைக்கிறது. ஆலை நிர்வாகத்திலும் குடும்பத்துக்கு தலா ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு கோரி பாதிக்கப்பட்டோர் போராடி கொண்டிருக்கிறார்கள். கள்ளச்சாராய குடித்து இறந்தால் அரசாங்கம் அளிக்கும் இழப்பீட்டை விட இது மிகவும் குறைவான தொகைதான். பட்டாசு ஆலைகளில் விபத்து ஏற்படுவது புதியதல்ல. அடிக்கடி நிகழ்வதுதான். உயிர்களை காப்பாற்றி பெயர்களை காப்பாற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு எப்போதுமே பாதுகாப்பற்ற ஆலைகள் தான் அதிகமாக இருக்கிறது. இது போன்ற ஆலைகளுக்கு அனுமதி வழங்கும் போது கடுமையான விதிமுறைகளை அரசு பின்பற்ற வேண்டியது மிகவும் அவசியம். பட்டாசு ஆலை முதலாளி இழப்பீடு கோரி போராடும் மக்கள் குரலை இதுவரை கேட்டபாடில்லை. அரசாங்கம் இதை தலையிட்டு தீர்வுக்கு வழிகாண வேண்டும். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் புகழேந்தி இந்த 10 லட்சம் ரூபாய் இழப்பீட்டை வழங்கும்படி தீர்ப்பளித்தும் ஆலை நிர்வாகம் செவிமடுக்கவில்லை என்றால் அந்த ஆலை நிர்வாகத்தின் பின்னால் இருப்பது யார்? பாதிக்கப்பட்ட மக்களுடன் இணைந்து நீதி கேட்டு போராட்டத்தில் இறங்கியுள்ள சிஐடியு தோழர்களை ஒழுங்காக இருக்கணும், இல்லைன்னா வேறு மாதிரி ஆகிடும் என்று விருதுநகர் மாவட்ட காவல்துறை மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் திரு கண்ணன் அன்பாக எச்சரிக்கும் போக்கு இறந்தோருக்கான நியாயக்குழாயம் என்பதை முதலமைச்சர் தான் சொல்ல வேண்டும்.
5 திறக்க முடியுதா? நாகை 5 நாகை திருட்டு புகாரில் நகை திருட்டு புகாரில் போலீசார் விசாரணையின் போது கொடூரமாக கொல்லப்பட்ட தம்பி அஜித்குமார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். அஜித்குமார் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணியோடு இழப்பீட்டு தொகையாக 1 கோடி ரூபாயும் வழங்கக் கோரி கோரிக்கையை முதல் நாளே வைத்திருப்போம். இன்னும் கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. கோடி வரவில்லை. அரசு பணி மட்டும் கிடைத்திருக்கிறது. அஜித்குமார் நகைத்திருடினார் என்று புகார் அளித்த கீதா என்ற பெண்மணி மீதே ரூபாய் 65 லட்சம் மோசடி செய்ததாக வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்கிறார்கள். அம்புகளை அதாவது 5 போலீசாரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். எய்தவர்களை கண்டுபிடித்து விட்டார்களா என்று தெரியவில்லை. நீதாவின் ஒற்றை தொலைபேசிக்கு ஓடோடி வந்திருக்கிறது மொத்த போலீசும். பெண் IAS அதிகாரியின் உத்தரவில் கூடுதல் போலீஸ் DGPயின் வழிகாட்டலில் வாழ வேண்டிய வாலிபத்தில் அஜித்குமார் வாழ்க்கை முடிந்திருக்கிறது என்கிற தகவலை இந்த அரசாங்கம் எப்படி பார்க்கிறது? IAS அதிகாரி குறித்தும் கூடுதல் போலீஸ் DGP குறித்தும் பெயர் மற்றும் புகைப்பட குறிப்புகளோடு செய்திகள் வந்தபடி இருக்கிறது. மறுத்தார் இல்லை, அவர் மறுக்கவில்லை. இதன் ஆணிவேர் எங்கிருக்கிறது? அஜித்குமார் கொல்லப்பட்ட விவகாரம் ஊருக்கே தெரிந்த பிறகுதான் மாவட்ட போலீஸ் சூப்பருக்கும் தெரிகிறது. மாவட்ட போலீஸுக்கும் தெரிகிறது என்றால் சட்டம் ஒழுங்கின் நிலைமைதான் என்ன? இது அறிக்கை சொல்லுங்க. சமீபத்தில் இந்த தாக்குதலை வந்துட்டு காவல்துறையினர் தாக்குதல் எப்படி பார்க்குறீங்க? கண்டினியூஸாக வந்துட்டு இந்த தாக்குதல் இருக்குது. நேற்று ஒரு அஜித்குமார் இருக்காரு. தேனியில் வந்துட்டு ஒரு 6 மாதம் முன்னாடி நபரை வந்து காவல் நிலையத்தை அடிக்கிற ஒரு எப்படி இந்த குறைகள் தான் நிறைய இருக்கக்கூடாது. அது குறையில்லாத மாதிரி செய்யணும். இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட லாக்அப் டெத்து. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த 4 வருடங்கள்ல 25க்கும் மேற்பட்ட இப்படி பார்க்கலாம். சம்பந்தப்பட்ட நிர்வாகம் சரியில்லை அப்படின்னு. ஐயா, திமுக வன்னியர் விரோதி கட்சின்னு அன்புமணி அவர்கள் குற்றச்சாட்டு முன்வைச்சிருக்காரு ஐயா. அதை பற்றி கதை சொல்ல நான் விரும்பல. ஐயா, கட்சியில நீங்க பொறுப்பு போடுறீங்க, ஆனா சட்டமன்ற உறுப்பினர் அலுவலர் நீக்கி இருக்காரு அன்புமணி அவர்கள். அருள் சட்டமன்ற உறுப்பினர் சேலம் மேற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வந்திருக்கார். அருள் வந்திருக்கார். வந்திருக்கிறார். அவரை நீக்கும் அதிகாரம் அவரிடம் இல்லை. அவரை நீக்க வேண்டும் என்று சொன்னால் நிறுவனர் தலைவரான என்னால் தான் செய்ய முடியும்.
என்னாலும் கூட இதை அவர் கொள்ளலாம், 5 பேருக்கு கொள்ளலாம். அவர் இந்த 5 பேருக்கும் தலைவராக சட்டமன்ற உறுப்பினர் தியாகை சம்பல், ஜே.கே. மணி, ஜே.கே. மணி கேக்குதா? ஜே.கே. மணி அவர் ஜே.கே. மணி அவர்கள் இந்த 5 சட்டமன்ற உறுப்பினருடைய தலைவர். இவர் கொரோனாவை நீக்குகின்ற அதிகாரம் அவர் மூலமாக சபாநாயகருக்கு அறிவித்து பிறகுதான் நீக்கலாம். அதில் நான் அதிபதி கொடுக்க வேண்டும், நிறுவனர் தலைவராக நான் அதிபதி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர் சாதாரண சட்டமன்ற உறுப்பினர்கள் கொள்ளலாம் பொறுப்பையும் அவருக்கு கொடுத்திருக்கிறேன். கொள்ளவாகி அவரை நீக்க வேண்டும் என்று இந்த 5 பேருடைய தலைவராக இருந்த கௌரவ தலைவர் ஓய்வூதிய உழைப்பாளி அவர் சபாநாயகருக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். சபாநாயகர் தான் நீக்க முடியும் என்று சொல்லுகிறார்கள். அந்த வகையில் அதை அவருடைய சொல்லிவிட்டார். இங்கே வந்திருக்கிறார், நான் மறுவரை சொன்னேன். அதனால அவரை நீக்கும் அதிகாரம் எனக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலே நான் அவர் வர சொல்லியிருக்கேன். உங்களை நேரடியாக பார்க்க. ஆமா, மேலும் அவருக்கு இணை பொதுச் செயலாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினர், இணை பொதுச் செயலாளர், நிர்வாக குழு உறுப்பினர் ஆகிய 3 பொறுப்புகளை பொறுப்போடு செய்து வருகிறார், செய்வார். கட்சியை வழிநடத்துவதற்கு 3 பேருக்கு தான் அதிகாரம் இருக்கு அப்படின்னு அன்புமணி சொல்றாங்க. அதாவது தலைவர், பொருளாளர், பொதுச் செயலாளருக்கு தான் அதிகாரம் உண்டு, நிறுவனத்துக்கு அப்படியான அதிகாரம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த சர்ச்சைக்குள் நான் போக விரும்பவில்லை. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு ஒற்றை மனிதன். அதனால முடிக்கவே இல்லை. நடந்து ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று கட்சியை, பாட்டாளி மக்கள் கட்சியை வளர்த்தேன். இன்றும் நம் மக்களை, இந்த ஊம ஜனங்களுக்காக நான் பாடுபட்டு வருகிறேன். அதாவது இது போன்று மனவேதனையான, மனசு வேதனைப்படுகிற அளவு சில செய்திகள், சில செயல்கள் ரத்தம் செய்கின்றன. ஆனாலும் அதையெல்லாம் புறந்தள்ளிவிட்டு தொடர்ந்து நான் இந்த கட்சியை வழிநடத்துகிறேன். திமுக கூட்டணிக்கு புதிய கட்சிகள் வரும்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு சார். ஒருவேளை அது பாமகவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? பாமக இல்லை, திமுக
திமுக கூட்டணிக்கு 2026 நம்ம போகல. அது பாமக நல்ல நிர்வாகக்குழு, அதன் பிறகு செயற்குழு, மாநில செயற்குழு, அதன் பிறகு பொதுக்குழு, இது மூன்றும் கூடி எந்த கட்சியோடு எந்த அணியோடு கூட்டணி சேருவது என்று முடிவு செய்யும். அதனாலே அவருடைய கருத்துக்களை கேட்ட பிறகுதான் உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியும். இதற்குள்ளவே திமுகவோட பேசிருக்காங்க, அந்த அதிமுகவோட பேசிருக்காங்க, அங்க அவங்களோட பேசிருக்காங்கன்றதெல்லாம் வெறும் வதந்திகள் தான். நான் சொன்ன அந்த 3 அமைப்புகள், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அரசியல பொதுக்குழு, 3 கூடி முடிவு செய்யும். டாக்டர் அன்பு டெல்லி பயணம், டாக்டர் அன்பு டெல்லி பயணம் யார் எங்க வேணாலும் எந்த நாட்டுக்கும் எந்த நாட்டுக்கும் போகலாம், எந்த நகரத்துக்கும் போகலாம், நம்ம ஊர்ல இந்தியாவில் எங்க வேணாலும் போகலாம். சரி, இதோட போதும். அது சம்பந்தமான கேள்விகள் வேண்டாம், வேற எதாவது மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற பேர்ல அதிமுக பூச்சி எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூன் 7 தமிழகத்துக்கு சுற்றுப்பயணம் போறாங்க. இந்த சுற்றுப்பயணத்துக்கு பாஜக மாநில தலைவர் ஐநாநகர் அழைப்பு கொடுத்துருக்காரு. அவரும் பங்கேற்கிறதா ஒரு தகவல் இருக்கு. உங்களுக்கு அந்த மாதிரி அழைப்பு கொடுத்தா நீங்க பங்கேற்கிறீங்களா? அது நாம எப்படி நம்ம நான் சொன்ன திருத்தமாக தான் சொல்றேன். இல்ல மூட்டை இல்லைங்க, சுற்றுப்பயணத்தில் பங்கேற்கிறீங்க. என்ன சொன்னேன், நிர்வாகக்குழு, மாநில செயற்குழு, அப்புறம் இறுதியாக மாநில பொறுப்பு கூடி முடிவெடுக்கும். அப்போ நீங்க கட்டாயம் வருவீங்க, கேள்விக்கு பதில் கிடைக்கும். நீ கட்டாயம் வரணும் என்று இப்பொழுதே அழைப்பு விடுகிறேன். பாமகவில் வந்து கொலை செய்பவர்களும் கொள்ளையடிப்பவர்களும் இறந்த பழப்பவர்களும் தான் பதவி கொடுக்கப்படுது. யார் சொல்றீங்க? உங்களோட சுற்றுப்பயணம் இதோட வேற ஏதாவது கேள்வி கிடக்குது? ஐயா, பாமக பிரச்சனை காரணம் பாஜக செல்லுக்கு குற்றச்சாட்டு. அதெல்லாம் உலகப்பா, வேற ஏதாவது கேள்வி? ஐயா, பாமக கூட்டணி குறித்து ஐயா அறிவிக்கும் போது பெண்கள் முதியோர்கள் துள்ளி குதிப்பாங்க அப்படின்னு சேலம் எம்எல்ஏ அருண் சொல்லியிருந்தாரு. துள்ளி குதிக்கும் வகையில எந்த மாதிரியான கூட்டணி அமையா? ஐயா சொல்லும் பொழுது என்ன சந்தோஷமா துள்ளி குதிப்பாங்க. என்ன சொல்லியிருக்கா, என்ன நினைக்கிறாருன்னா, அவருக்கு பிடிச்ச கட்சி அறிவிப்பாங்க, அப்ப நம்ம எல்லாரும் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு பிடிச்ச கட்சி எதுங்க ஐயா? இல்ல ஐயா அவருக்கு என்னதான் தெரியும். ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. அவ்வளவுதான் சொல்றாரு. ஐயா சொல்றதுதான் எனக்கு பிடிச்ச கட்சி. ஊழலுக்கு இந்த இதுதான் இந்த குழு தான் முடிவு பண்ணணும். அந்த நாள் வரும், சீக்கிரம் வரும். உங்களோட கேள்விக்கு அன்புமணி அவர்களை நீங்க தான் தலைவரா அறிவிச்சீங்க. செயல் தலைவரா இருந்து அவர் இப்ப டெல்லியில தேர்தல் ஆணையத்திட்ட முறையிட சொல்றாரு. நீங்க இப்ப தலைவரா இருக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நீங்க இதே போல தேர்தல் ஆணையத்துல முறையிட சொல்றீங்க. நீங்க தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றதுக்கு வழிமுறை திரும்ப சொல்றது எனக்கு வேதனையா இருக்கு. ஒற்றை மனிதன் 96,000 கிராமங்களுக்கு சென்று இந்த கட்சியை வளர்த்தேன். இப்பொழுதும் நிறுவனமாக தலைவராக இருந்து தேர்தல் நேரத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட பொறுப்பை நான் எடுத்துக்கொண்டிருக்கிறேன். தமிழக அரசின் 4 ஆண்டு கால பணி எப்படி பார்க்க செயல்பாடுகள்? தமிழக அரசின் 4 ஆண்டு கால செயல்பாடுகள் எப்படி பார்க்குறீங்க சார்? மூத்த அரசு ஒரு ஆண்டு இது வரைக்குமே ஒரு கருத்து நீங்க சொன்னாலும் நல்லா இருக்கும். தமிழக அரசுடைய செயல்பாடு குறித்து வியாழக்கிழமை தோறும் உங்களிடம் அக்டோபர் ஆணையராக உங்களிடம் சொல்லி வருகிறேன்.
அதுல இருந்து நீங்க தெரிஞ்சுங்க. ஒரு போர்வையா சொன்னா நல்லா இருக்கும். ஒவ்வொரு வேதான் சொல்லிட்டோம். ஒவ்வொன்று மொத்தமா ஒரு நாள் அடுத்த வியாழக்கிழமை சொல்லணும். சரி. ஐயா அடுத்த வியாழக்கிழமை அதை பற்றி சொல்றேன். ஐயா 2026 மாநாட்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டம் ஐயா இப்ப 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10 பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்துறோம். பூம்புகாரில் நடத்துறோம் ஆகஸ்ட் 10. அதற்காக ஜூலை 10. ஜூலை 10 அங்க போய் அந்த இடம்லாம் பார்க்கறதுக்கு நான் போறேன். ஜூலை 10 வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்களா ஐயா? பூம்புகார் மாநாட்டுக்கு அனைத்து கட்சியும் அழைப்பு விடுப்பீங்க? இது அனைத்து கட்சிகள் இது வந்து மகளிர் மாநாடு. மகளிர் மாநாடு என்பதனால மற்ற கட்சியை சேர்ந்த மகளிர்கள் வரலாம். ஏன்னா ஒட்டுமொத்தமாக மகளிர் மாநாடு நடத்துவது வன்னியர் சங்கம். தொடர்ந்து நடத்திட்டு வந்தோம். இடையில நடத்தல. அதனால எந்த கட்சியை சேர்ந்த மகளிரும் எல்லா கட்சியை சேர்ந்த மகளிரும் அதில் வரலாம். மகளிர் மாநாடு கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம் தான். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணித்திருக்காரு. கட்சி தலைவருக்கான பதவி வந்து 3 ஆண்டு காலம். ஆனா ஜி.கே. மணி அவர்கள் வந்து நீண்ட காலமா பயணித்திருக்காரு தலைவர் பதவியில. அவர் தலைவர், கௌரவ தலைவர். தலைவரா பயணித்திருக்காரு இதுக்கு முன்னாடி நீண்ட காலமா. 3 ஆண்டு காலம் தான் தலைவர். 25 ஆண்டு காலமாக தலைவராக இருந்தார். ஜி.கே. மணி 25 ஆண்டு காலமாக தலைவராக போதும்னு நினைக்கிறேன். ஐயா ஒரே ஒரு கேள்வி. அன்புமணி ராமதாஸ் வந்து நடைபயணம் மேற்கொண்டாரு. அது உங்களுடைய கருத்து என்ன மாதிரியான? அது சம்பந்தமான அவர் சம்பந்தமான கேள்விகளை எல்லாம் தவிர்க்கவும் அதில் அதற்கு என்னிடம் பதில் இல்லை. ஐயா ஏப்ரல் 10ஆம் தேதி அன்புமணி அவர்களை வந்து செயல் தலைவரை அறிவிச்சிருக்கீங்க. நேற்று எம்எல்ஏ சார் வந்து பேட்டி கொடுக்கும்போது இல்ல மே 28 வரைக்கும் தலைவரா இருந்தாருன்னு சொல்றாரு. அதெல்லாம் நான் சொல்லவே இல்லைங்க. ஐயா தான் தலைவர்னு சொன்னேன். அவரு செயல் தலைவரா தான் இருக்காருன்னு சொன்னேன். 28 வரைக்கும் அவருக்கு பதவி காலம் முடிஞ்சிச்சு. நீங்க ஐயா ஏப்ரல் அதுக்குள்ள சொல்லிட்டாரு. அது வேணாம் விடுங்க. ஐயா மணிப்பூர் மாநிலத்துல மீண்டும் கலவரம் வெடிச்சிருக்கு ஐயா. மத்திய அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்க சொல்லி எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டு. நானும் சேர்ந்துக்கிறேன். எதிர்கட்சிகளோடு நானும் சேர்ந்துக்கிறேன். ரயில் கட்டணத்தை வந்து மத்திய அரசு மீண்டும் உயர்த்திருக்காங்க. உயர்த்தக்கூடாது. அதெல்லாம் கலாபாரிகள்லாம் அதுதான் போறாங்க. அதை உயர்த்தக்கூடாது.